அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, விதியை மதியால் வெல்ல முடியுமா? நிச்சயமாக முடியும். முதலில் விதினா என்ன, மதினா என்னென்று பார்ப்போம். விதி என்பது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, நிர்ணயிக்கப்பட்டது, மாற்ற முடியாதது, எழுதி வைக்கப்பட்டது என்று ஒரு கருத்து நிலவுகின்றது. ஆனால் விதி என்பது அது அல்ல. இறைவன், பரம்பொருள் ஈசன் யாரோடைய மனிதனுடைய வாழ்க்கையை இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அவர் எழுதவே இல்லை. ஒரு மனித பிறவி தரும்பொழுதே, அந்த ஜீவனை உருவாக்கும் போதே, மனித வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவையான சக்தியும் புத்தியும் தந்துதான் இருக்கின்றார். படைச்ச பிறகு கஷ்டப்படுத்துறதுக்காக படைச்சிருப்பாரு? நிச்சயமா இல்ல. வாழ்க்கை வாழ்வதற்காக தான் படைச்சிருக்காரே தவிர, வாழ்க்கையை துக்கமாக, துயரமாக, கஷ்டப்படுவதற்காக அவர் படைக்கவில்லை. இந்த ஜீவன், உயிர், ஜீவாத்மா என்கின்ற சக்திக்கு உடலை உருவாக்கக்கூடிய சக்தியும் இருக்கு, உடலை இயக்கக்கூடிய சக்தியும் இருக்கு, வாழ்க்கையை இயக்குவதற்கான புத்தியும் இருக்கின்றது. சக்தியும் புத்தியும் ஒரு மனிதனுக்கு பிறவியிலேயே இயற்கையாகவே தன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையானவற்ற அளவுக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியும் புத்தியும் தேவைக்கு தகுந்தார் போல் பிரயோகம் செய்யவில்லையோ, பயன்படுத்தவில்லையோ, அவர்களுக்கு நினைப்பது நடக்காது. அதற்கு விதி என்று பெயர் வைக்கின்றார்கள். ஒரு லட்சியம் நிர்ணயப்படுகின்றது என்றால், அதுக்கு தேவையான சக்தியும் புத்தியும் நம்ம பிரயோகம் பண்ணா அது நடக்கதான் போகும். சோ பிரச்சனை அது. அதை சரி செய்வதை விட்டுவிட்டு, அதை சரி செய்யாமல் மனப்புழுக்கத்தில் சொல்லக்கூடிய காரணம் தான் விதி என்கின்ற வார்த்தை. ஒரு உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு தொழிலையோ லைஃப்லயோ தோத்துட்டார் அப்படின்னா, விதி தான், விதி போல நடக்குதுன்னு சொல்லிட்டா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இல்ல. தன்னை உள்முகமாக திரும்பி தன்னுடைய பிரச்சனைகளை தான் எதனால செய்ய இயலவில்லை என்று கண்டுகொள்வதற்கு முயற்சி எடுக்காமல் சொல்லக்கூடிய காரணங்கள் தான் விதி. தன்னை சரிபடுத்துவதற்கு முயற்சி செய்யாமல் சொல்லக்கூடிய காரணங்கள் தான், சாக்குதான் விதி என்கின்ற வார்த்தை. மதி என்பது உள்ளுக்குள் இருக்கும் உற்சாக சக்தி, ஆனந்த உணர்வு. விதி என்பது குழப்பம், மதி என்பது தெளிவு. விதி என்பது சோம்பல்தனம், மதி என்பது உற்சாக சக்தி, ஆனந்த உணர்வு.
தொடர்ந்து இடைவிடாது விடாமுயற்சியோடு உங்களை உத்வேகத்தோடு கிவ் அப் பண்ணாம தொடர்ந்து சிந்தனை செய்து சக்தியோடு நாம் வேலை செய்தால் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும். அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது, இன்னமும் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உள்முகமாக திரும்பி தன் இருப்பை உணர்ந்தவர் ஆத்ம ஞானி, இன்னர் சயின்டிஸ்ட். வெளி உலகத்தில் சமுதாயத்துக்கு தேவையான நுட்பங்களை கண்டறிந்தவர் அவுட்டர் வேர்ல்டு சக்சஸ், அவுட்டர் சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. இருவர்களுமே ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கு உத்வேகத்தோடு சக்தியையும் புத்தியும் பிரயோகம் செய்து எச்சூழல்கள் ஏற்பட்டாலும் தோய்ந்து போகாமல் விடாமல் உத்வேகத்தோடு கான்சியஸோடு பலத்தோடு முந்தி சென்றதனால் கிடைத்ததுதான் இப்ப நீங்க நாம் அனுபவிக்கின்ற எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் கூட. அப்ப அந்த காலத்துல அப்படி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இல்ல இது சாத்தியமே இல்லை. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாயை விதி என்கின்ற வார்த்தை. ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை கான்சியஸா கவனிச்சு அது உள்முகமாக திரும்பி அதை கண்டுபிடிச்சு அதை சரி செய்வதற்கான உத்வேக சக்தி தான் ஒரு மனிதனுக்கு தேவை. இந்த உற்சாகமான சக்தி நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த உற்சாக சக்தி தொடர்ந்து நீடித்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த உற்சாக சக்திக்குள் செல்வதுதான் மதி என்று சொல்கின்றேன். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இறை சக்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டும், இந்த நோயால் அவதிப்பட வேண்டும் என்று எழுதவில்லை. அவர் படைத்திருக்கின்றார் உங்கள் ஜீவனை. அந்த ஜீவனை என்னவாக படைத்திருக்கின்றார் என்று புரிந்து கொள்வதுதான் மதி. என்னவாக படைத்திருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளாமல் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் விதி என்கின்ற கதை. உங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது மதி. உங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வாழ்வது விதி. உங்களுடைய பலம் என்ன? பலவீனத்தை தான் தெரிஞ்சுக்கிறோம், பலத்தை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. உங்களுடைய இருப்பை, உங்களுடைய ஜீவாத்மாவை உணர்வது அவசியம். உற்சாக சக்தி எல்லாருக்கும் தெரியும், சுறுசுறுப்பா இருந்தா எல்லாமே சக்சஸ் ஆகும்னு. ஆனா அதை கிவ் அப் ஆகாம தொடர்ந்து நீடிப்பதற்கு நீங்கள் உங்களை உணர வேண்டும். செல்ஃப் ரியலைசேஷன் நடந்தாக வேண்டும். அதுதான் ஆனந்த உணர்வு என்று சொல்கின்றேன். நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீச் பேசிட்டு இருக்கிறேன். நம்பிக்கையா இரு, உற்சாகமா இரு, தெளிவா இரு, அமைதியா இரு, பொறுமையா இரு, தொடர்ந்து முயற்சி எடு. இது எல்லாருக்கும் தெரியும். ஹவ், எப்படி, எதை உணர்வதினால் மன அமைதி ஏற்படவில்லை, எதை உணர்வதினால் குழப்பம் ஏற்படுகின்றது, எதை உணர்வதினால் நம்பிக்கை பிறக்கவில்லை, அப்ப எதை உணர்ந்தால் இது அனைத்தும் சாத்தியம். இதுதான் தெளிவு என்று சொல்கின்றேன். உணர்ச்சி முடிச்சுகளில் இருந்து இயங்குகின்ற மனிதன் விதி என்கின்ற கதையை சொல்லிக்கொண்டே இருப்பான். உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து தன்னுடைய இருப்பாகிய ஆத்ம ஆனந்தத்தை உணர்பவன் வாழ்க்கையில் மதித்தன்மையில் வாழ்கின்ற என்று சொல்வார்கள்.
இந்த ஆனந்த உணர்வில் இருப்பதினால் உற்சாகம் சக்தி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனந்த உணர்வில் இருப்பதினால் மனம் தெளிவாகவே இயங்குகின்றது. ஆனந்த உணர்வில் இருப்பதினால் சுய செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனந்த உணர்வில் இருப்பதினால் விழிப்புணர்வு அதிகரிக்கின்றது. இதான் மெயினான வார்த்தை. கான்சியஸ்னஸ் ரைஸ் ஆயிடும். அன்கான்சியஸ்னஸ் இன்டு கான்சியஸ்னஸ், இதான் விதி மதி. எது நடந்தாலும் புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விதியில சிக்கிட்டீங்க. எது நடந்தாலும் அதை ஜெயிக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மதியை பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நானும் மற்றவங்க மாதிரி விதி மதின்னு ஜெனரலா பேசிட்டு போக வரல. இதுக்கான சொல்யூஷன் என்ன? ஆனந்த உணர்வை உணர்வது அடிப்படை. இதை உணர்ந்தா தான் விதியை மதியால் வெல்ல முடியும், இல்லைன்னா வெல்ல முடியாது. இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா மாறிடும் என்னதும். ஒரு பிரச்சனை வந்தோடனே உள்ளுக்குள்ள அவ்வளவு தடுமாற்றமும் அவ்வளவு குழப்பமும் அவ்வளவு பயமும் இறுதியில சமாளிக்க முடியாம கடைசியில மனசு ஒப்பேத்துறதுக்காக சொல்ற வார்த்தை தான் விதி. நன்கு ஆய்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான செல்வத்தை நிறைவாக சம்பாதிக்க இயலும். உறவுகளை இனிமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்திற்குள் செல்ல இயலும். இது அனைத்தும் தேவை, இது அனைத்தும் சாத்தியம். இதை உங்களுக்குள் இறை சக்தி, கடவுள் சக்தி உள்ளுக்குள் ஜீவாத்மாவில் அந்த தன்மையை வைத்திருக்கின்றார். அதற்கு பெயர் ஆனந்த விழிப்புணர்வு. இப்படிதான் இறை சக்தி படைச்சிருக்கு. இந்த மதி என்று சொல்லக்கூடிய இந்த ஆனந்த விழிப்புணர்வு லயமாக நீங்கள் நினைத்ததை சாதிக்க இயலும். எந்த காரணமும் சொல்ல மாட்டீங்க. ஒருவேளை நீங்க நினைச்சது நடக்கலாலும் கூட முயற்சி பண்ணி முழு இன்டென்சிட்டி முயற்சி பண்ணி நடக்கலாலும் கூட துக்கத்துக்குள்ள போக மாட்டீங்க. அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு உத்வேகத்தோடு அதில் ஏற்பட்டக்கூடிய சத்தியத்தை புரிந்து கொண்டு மீண்டும் அடுத்த விஷயத்திற்குள் நுழைவீர்கள். இல்லைன்னா மதி விதி என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த விதி மதிங்கிற சப்ஜெக்ட் மூலமா நான் சொல்லக்கூடிய சத்தியம் என்னவென்றால், தொடர்ந்து சக்தியும் புத்தியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதற்கு மிக முக்கியமான விஷயம் ஆனந்த உணர்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள ரியலைஸ் பண்றதா இங்க சப்ஜெக்ட். Who I am? நான் யார்? இந்த ஆனந்த விழிப்புணர்வு தான் நீங்கிறத ரியலைஸ் பண்ண பிறகு நீங்க தெளிவா போக ஆரம்பிச்சிருக்கீங்க. தேவையில்லாம கதைகளை சொல்லி விதி என்கின்ற காரணத்தை சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். எழுந்து நிற்போம். வாழ்க்கை வாழ்வதற்கே மதி என்பது உங்களுடைய ஆனந்த விழிப்புணர்வு தான் மதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனந்த உணர்வுதான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது போல் மாற்ற இயலும். விதியை மதியால் நிச்சயமாக வெல்ல இயலும்.
தொடர்ந்து உற்சாகத்தோடு வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம்.